Hi students, welcome to KC Botany. 12th biologyல full marks வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து சென்டம் குறையிறது 1 மார்க்ஸில் தான். ஸோ நமக்கு வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்டீரியர் 1 மார்க்ஸு 3 அல்லது 4 அல்லது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2 இருக்கும். நமக்கு பயாலஜி அப்படிங்கிறதுனால 16 1 மார்க்ஸு பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டுமே சேர்த்து. ஸோ அதனால் பயோ பாட்னியில் 3 மார்க்ஸ், அதுக்கடுத்து பயோசாலஜியில் 3, கிட்டத்தட்ட 6 1 மார்க்ஸ் நமக்கு இன்டீரியர் வரும், அல்லது 4 1 மார்க்ஸாவது இன்டீரியர் வரும். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் பற்றி கவலையே பட தேவை. ஆல்ரெடி நம்ம வந்து பயோசாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின் டாப் 100 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து டாப் 100 அப்படின்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அந்த பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாஸ்வேர்டு டவுன்லோட் பண்ணுற, அதாவது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்னதான் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்தாலும் யாருமே லைக் பண்ணுறதில்ல. நிறைய பேர் பார்த்தாலும் லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து எஃபோர்ட் எடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், போய் சேரும். ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும், இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கானது, இது வந்து தமிழ் மீடியத்துக்கானது. ஸோ இதில் ஸ்பெஷல் என்னென்னா அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்சர் வந்து தேட தேவை. ஸோ இதோட 4 பிடிஎஃப்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு சாப்டருக்கும் கிட்டத்தட்ட 30லேருந்து 40 1 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா 50 1 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாப்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் அதே போல் தான். சரிங்களா? ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் மினிமம் ஒரு 40 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்டீரியர் லைன் பை லைனாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வந்து இதை வந்து டெஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதுக்கான ஆன்சர்ஸ் சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதோட பிடிஎஃப் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KCB. ஸோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டரில் KCB அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இதோட பாஸ்வேர்டு, அதாவது பிடிஎஃப் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஃபோர்ட் எடுத்து பண்ணுறோம், அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ செக் பண்ணாலும் கூடயே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம டெய்லியும் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குயிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து டூயினை வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும், அல்லது எனக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே டவுட்டாக இருக்குது சார், இது எல்லாமே வருமா அப்படின்னு ஏதாவது தயக்கமாக இருந்துச்சுன்னா அதுவும் கேளுங்க. ஏதாவது கண்டென்ட் வந்து புரியாமல் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். ஸோ இதோட இருக்கிறது எல்லாமே சரிங்களா, எல்லா சாப்டர்ஸ்க்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸோட. சரிங்களா? இது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இது வந்து சயின்ஸ் சாப்டர்ஸு, இது வந்து பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரேஷியோ வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இந்த குரோமோசோம் நம்பர்ஸு, ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாமே மிஸ் ஆகக்கூடாது தான் இந்த பிடிஎஃபே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெடி பண்ணது மோசஸ் சார், அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவோம். இது லாஸ்ட் இயர் தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த இயருக்குமே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தேர்ட் லெசனில் இந்த ரேங்க் பேர், இந்த மாதிரி ட்ரைசோமி, அந்த பிளாய்டிலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 2 மார்க்ஸில் கேட்கலாம், 1 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து எல்லாம் பண்ணி வச்சுங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ஜாயின் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லா பிடிஎஃப்மே. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எனக்கு பிடிஎஃப் பார்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க சார், எனக்கு டைரெக்டாகவே பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். ஈவன் ஜாயின் மெம்பர்ஸாக இருந்து யாராவது நம்மளுடைய ஒய்டி மெம்பர்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து அனுப்புவோம், அது வந்து பார்க்கலாம். அதேமாதிரி இந்த 5th லெசன் இதெல்லாமே பாருங்கள். ஆட்டோக்ளேவ் பண்ணுறது எத்தனை டிகிரி செல்சியஸு, அதேமாதிரி எக்ஸ்பிளான்ட் வந்து இனாக்குலேட் பண்ணும்போது எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கொஷின், சின்ன சின்ன கொஷின் தான், அதுதான் நம்மளுடைய மார்க்ஸ் வந்து இது பண்ணிவிடும். சரிங்களா, குறைச்சி விடும். அதனால் இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு ப்ளஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
ஒரு டாப் 100 இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். ஸோ டாப் 100 வேணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸு இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். செப்பரேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஆல்.